நாட்டாம நாட்டாம யோ நாட்டாம சொல்லிட்டு படையா இருக்கும் யோ ஒரு முக்கியமான விஷயம் வாயா பக்கத்தவே வாயாவேன்னு பேசுதான் எது கூப்பிட்டிய பக்கத்து ஊர்க்காரங்க திருடங்கன்னு சரி. தெரியும் ஒண்ணு காவலுக்கு ஆள் போட்டிருக்கோம் இல்ல நீ போலீஸ்ல சொல்லியா பந்தோபஸ்துக்கு ஆள் ரெடி பண்ணிருக்க இல்ல சோத்தை தின்று சும்மா தானே தூக்கல நீ யாரு போய் பாத்துக்கணும் பொறுமா அவசரப்படாத ஏய் அங்க சொல்லியா இங்க வர சொல்லுங்கடா 3 வருஷத்துக்கு முன்னாடி மீனை களவாண்டாங்க விட்டுவிட்டோம். அதுக்கு அடுத்த வருஷம் பழையவே களவாண்டாங்க விட்டுட்டோம். போன வருஷம் தண்ணியை களவாண்டாங்க அதையும் விட்டுவிட்டோம். ஆனா இந்த வருஷம் குளத்தையே தூக்கிட்டு போயிட்டாங்கயா. கொஞ்சம் அறிவு இருக்கா? பஞ்சாயத்து நடக்குதா? வாரம் பொறு அவசரப்படாத சொல்லுங்கடா. உண்மையை சொல்லு, குளத்தை அவங்க களவாண்டாங்களா இல்ல உன் சின்ன வீட்டுக்கு நீயே எழுதி வச்சிட்டியா? இந்த திசைக்கு வந்தியா காரை அடிச்சு நொறுக்கி விடுவாமா? 10 நாளா என் பொண்ணு ஊருக்கு போயிட்டு நீ தாண்டா வந்திருக்கா வந்து இப்ப படுத்திருக்க வாயில மணிமுடி குத்தி விடுவாம திசைக்கு வந்தாமா? என்னங்க நீங்க வரீங்களா? வாரண்டி அவசரப்படாத. டேய் சத்யா, சத்யா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? இத பாருடா, அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? எனக்கும் கவலையா தாண்டா இருக்கு. அப்பா நம்மளெல்லாம் விட்டு எங்கேயும் போகலடா, நம்ம கூட தாண்டா இருக்காரு. இங்க பாரு மச்சான், எல்லாரும் ஒரு நாள் போறவங்க தாண்டா. உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ப்ளீஸ்டா. இல்லடா மச்சான், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அம்மாவை நினைச்சா தாண்டா ரொம்ப பாவமா இருக்கு. என் தங்கச்சி வரடா மாப்பிள்ள. ஃபீல் பண்ணாதடா மச்சான். சரிடா மச்சான், அவன் குட்டி சோறு போய் உட்காருவோம்டா. வாடா. சரிடா. எந்திரி மச்சான், கவலைப்படாதடா மச்சான், நான் இருக்கேன். வாடா. ஹாய்டி. என்னடி குட்டி சோகத்துல யாருமே காணும்? ஏய் என்னடி நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்ன கோவமா? கோவப்படாம எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? உன் பேர்ல லெட்டர் மாதிரி போனது, அதனால சத்யா அப்பா செத்து போனது உனக்கு எதுவுமே தெரியாது. சத்யா மட்டும் கோவப்பட்டிருந்தான்னு வச்சுக்க, உங்க அப்பாவை அடிச்சே கொண்டிருப்பான். இல்லடி, உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன தெரியலங்கறா? நீ கூட என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? என்ன ஒன்று புரியலையே. எது எப்படியோ சத்யாவோட அப்பா செத்தது காரணம் குடும்பம் தான். அதுக்கு நான் என்னடி பண்றது? அப்பா சத்த வருத்தத்தில் இருக்கான். அவனை பழைய சத்யாவை நம்ம பார்க்கணும். ஏதோ தெரியாம நடந்து போச்சு. நான் வேணா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவா. சரி நீ போய் பேசு.